ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற ஆற்றுக்கு போய் ஒரு குட்டி ஸ்விம்மிங்கை போட்டுட்டு வந்துட்டு பசியோட சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் தேவையான அளவு நெய் சேர்த்து பிரியாணி பொருட்களை சேர்த்துக்கோங்க. சோம்பு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை கலந்துக்கோங்க. தக்காளி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது வணங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு வேணும்னா சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறமா வாஷ் பண்ணியிருக்கிற சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோடு நல்லா கலரட்டும். அது தண்ணி விட்டு வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, நீங்கள் ஊற வச்சுருக்கிற பிரியாணி அரிசி போட்டு கொத்தமல்லி தூவி விட்டு மூடி வச்சுருங்க. 3 விசில் வந்ததுமா இறக்கி பரிமாறுங்க. கம கமன்னு பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.